ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு டேல்ஸ் ஆஃப் மார்க்கெட். நீங்கள் நம்ம பிரகாஷ் சார்ட்ட எதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம்னா, இந்த ஏப்ரல் 1ல் வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்குது. ஸ்டார்ட் ஃப்ரம் ஐடியிலேருந்து பேங்கிங் வரைக்குமே நிறைய சேஞ்சஸ் இருக்குது. ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸை பிரகாஷ் சார்ட்ட டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வாங்க வீடியோ கொடுப்போம். ஹாய் சார். ஹாய். எப்படி சார்? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்கள் சார், இந்த ஏப்ரல் 1 பார்த்தீங்கன்னா நிறையவே சேஞ்சஸ் வருது. ஸ்டார்ட் ஃப்ரம் ஐடியிலேருந்து பேங்கிங் அண்ட் இப்போ பேன் வரைக்குமே கூட நிறைய சேஞ்சஸ் இருக்குது. ஸோ இந்த சேஞ்சஸ் எல்லாமே ஒரு காமன் மேன் எப்படிலாம் அஃபெக்ட் பண்ண போகுது, என்ன மாதிரி இருக்க போகுது? ஏப்ரல் 1st இட்ஸ் அ டே ஆஃப் சேஞ்சஸ்ன்னு சொல்லலாம். நிறைய இன்கம் டேக்ஸில் மட்டும் இல்லை, நிறைய இடத்துல சேஞ்சஸ் இருக்குது. இங்கிலேருந்து எல்லாமே எஃபெக்டிவ். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இன்கம் டேக்ஸில் இருக்குது, பேங்கிங்கில் இருக்குது, ஸ்டாக் மார்க்கெட்லேயும் நிறைய சேஞ்சஸ் இருக்குது, ப்ளஸ் பேன் அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றா பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இதை ஒரு காமன் மேனாக நம்மளுக்கு எங்கெங்கெல்லாம் அஃபெக்ட் ஆகும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இன்கம் டேக்ஸ் இருக்கேன். ஸோ இன்கம் டேக்ஸில் பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் ஆக்டே மாறுது. இது வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணது வந்து இன்கம் டேக்ஸ் 1961. இப்போ இனிலேருந்து இன்கம் டேக்ஸ் 2025 அது வந்து அப்ளிகபிள் ஆகுது. ஸோ அதுலேயுமே நிறைய சேஞ்சஸ் இருக்குது, அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். ஸோ ஆக்டே ஃபர்ஸ்ட் சேஞ்ச் ஆகுது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃபைலிங் டேட். நம்மளோட ஐடி ஃபைலிங் டேட் வந்து 31st July 31st ஜூலையாக மாற்றினாங்க. இவங்களோட ஆகஸ்ட் வரைக்கும் போகும். இது மாதிரி ஏதாவது சேஞ்சஸ் இருந்தாலும் எக்ஸ்டெண்ட் ஆகுமே தவிர, பட் 31st July இஸ் தி லாஸ்ட் டேட். ஓகே, ஃபார் ஐடிஆர் 1 and 2. ஸோ ஐடிஆர் 3 and 4 அதாவது பிஸ்னஸ் மற்ற இன்கம் ஃப்ரம் அதர்ஸ் வச்சுருக்கவங்களுக்கு ஆகஸ்ட் 31st வச்சுருக்காங்க. ஓகே, அதே மாதிரி ரிவைஸ்டு டேட். ரிவைஸ்டு ஐடிஆர் நம்ம பண்ணலாம். அதாவது ஐடி ஃபைல் பண்ணிட்டேன், இன்னும் ஏதாவது ஆட் பண்ணணும், இல்லை ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்கு இது வரைக்கும் டிசம்பர் 31st லாஸ்ட் டேட் இருந்தது. இப்போ மார்ச் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் அ குட் திங். அஃப்கோர்ஸ் அதுக்கான பெனால்ட்டி ஒன்று இருக்குது, அதை நம்ம பே பண்ணி தான் ஆகணும். அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை, பட் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் இயர் மார்ச் வரைக்கும் நம்ம ரிவைஸ் பண்ணலாம் அப்படின்னு. இது ஒரு ரெண்டாவது பாயிண்ட்டு. மூணாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பைபேக் ஆஃப் ஷேர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ கம்பெனி வந்துட்டு ஷேர்ஸ் நமக்கு இருந்து பைபேக் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து இவ்வளோ எப்படின்னா இப்போ அதை வந்து கேபிட்டல் கெயினாக கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ பைபேக் ஆஃப் ஷேர்ஸ் வில் பி லைக் கேபிட்டல் கெயின் அட் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ். ஓகே, இப்போ இது வரைக்கும் அது எப்படி இருந்தது அப்படின்னா அது வந்து ஒரு டீம் டிவிடெண்டாக இருந்தது. ஸோ நம்மளோட இன்கம் ஸ்லாபில் ஆட் ஆகும். இப்போ அதை வந்து கேபிட்டல் கெயினாக ட்ரீட் பண்ணும்போது நிறைய கம்பெனிஸ் பைபேக் வந்து இனிமேல் கொண்டு வருவாங்களா அப்படின்னு தெரியாது. ஸோ அது வந்து கம்பெனி சைடில் அது ஒரு நெகட்டிவ் நியூஸ்ன்னு தான் நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ இதுக்கு முன்னாடி வந்து பைபேக் ஆஃப் ஷேர்ஸ் வந்து கம்பெனிக்கு தான் பெனிஃபிட் இருந்தது. கம்பெனிக்கு பெனிஃபிட்டாக இருந்தது. நம்மளுக்கு ஆஸ் அன் இன்வெஸ்டர் நம்மளுக்கு எப்படி இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு அது ஒரு டீம்டு டிவிடெண்டாக இருந்தது. அது நம்ம இன்கம் ஸ்லாபில் ஆட் ஆகும். இப்போ அதுக்கு நான் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் பே பண்ணணும். ஃபர்ஸ்ட் இன்கமாக இருந்தது, இப்போ வந்து ப்ராஃபிட் கெயினாக நம்ம டாக்ஸ் பே பண்ணணும். அப்புறம் ஹெச்ஆர்ஏ ரூல் ஒன்று இருக்குது, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ். அதோட ரூல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 50% எக்ஸம்ஷன் இருக்குது ஒன்லி ஃபார் தி மெட்ரோ சிட்டிஸ். ஸோ மெட்ரோ சிட்டிஸ்னால் என்ன சொல்கிறோம் அப்படின்னா சென்னை, பாம்பே, கல்கத்தா, டெல்லி. ஓகே, இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, அந்த 50% எக்ஸம்ஷனில் இன்னொரு 4 சிட்டிஸ் ஆட் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் பூனே, அஹமதாபாத், பெங்களூர் அண்ட் இந்த சிட்டி ஹைதராபாத் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த 4 சிட்டி ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்ற எல்லா சிட்டிக்கும் 40% எக்ஸம்ஷன். இந்த 4+4 8 சிட்டிஸ்க்கு வந்து 50% எக்ஸம்ஷன். அது ஒரு மேஜர் சேஞ்ச். 40லேருந்து 50 சேஞ்ச். ஆமாம், இந்த 4 சிட்டிக்கும் 40லேருந்து 50 எக்ஸம்ஷன் சேஞ்ச். அது ஒரு குட் திங். அது ஒரு பெரிய விஷயம் தான் ஆக்சுவலி. அது ஒன்று இருக்குது. அதே மாதிரி சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ்னு ஒன்று இருக்குது. ஓகே, அது வந்து 100 rupees per month, அதுலேருந்து 3000 rupees per month ஆகியிருக்காங்க பர் சைல்டு. ஸோ டு தி மேக்ஸிமம் ஆஃப் 2 child. அதே மாதிரி ஹாஸ்டல் அலவன்ஸ், பசங்க படிக்கும்போது நம்ம ஹாஸ்டல் பே பண்ணுறோம் இல்லையா, அதையும் நம்ம எக்ஸம்ஷனாக எடுத்துக்கலாம். அது வந்து 300 rupees per monthலேருந்து 9000 rupees per month தான் எடுத்துருக்காங்க. அதுவும் பர் மந்த் பர் சைல்டு டு தி மேக்ஸிமம் ஆஃப் 2 child. ஸோ இது மட்டுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 2.16 lakhs வரைக்கும் நம்ம எக்ஸம்ஷனாக எடுத்துக்கலாம். ஸோ இப்போ எங்களோட டவுட்டு, இப்போ இது வந்து ஓல்டு ரெஜிமிக்கா நியூ ரெஜிமிக்கா? எல்லா எக்ஸம்ஷனுமே ஒன்லி ஃபார் ஓல்டு ரெஜிம். நியூ ரெஜிமில் எக்ஸம்ஷன் எதுவுமே கிடையாது. ஓகே, ஸோ ஏன்னா இப்போது அவங்க கவர்மெண்ட் வந்து இன்டெரக்டாக நியூ ரெஜிமை தான் ப்ரமோட் பண்ணுறாங்க. பட் ஆனால் ஓல்டு ரெஜிம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் ஆகிட்டே இருக்குது. பட் அதையும் கொஞ்சம் அட்ராக்டிவாக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் கொண்டு வராங்க கவர்மெண்ட். ஸோ ஓல்டு ரெஜிம் ஒரு சைடு இருந்துட்டு தான் இருக்கும். ஏன்னா ஹவுசிங் லோன் வச்சுருக்கிறதுலாம் ஓல்டு ரெஜிம் தான் இன்னும் அட்வான்டேஜ். ஸோ பட் அதையும் நம்ம இன்னும் ஆக்டிவாக வச்சுக்கணும் அப்படின்னா அதில் ஏதாவது கொடுக்கணும். ஸோ அதனால் கவர்மெண்ட் இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் கொண்டு வராங்க. ஸோ ஓல்டு ரெஜிமும் இருக்கும், நியூ ரெஜிமும் இருக்கும். சரி, ஒரு சேலரிட் எம்ப்ளாயாக வந்து நான் வந்து ஓல்டு ரெஜிமில் இருக்கிறது வந்து எனக்கு பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன்னா நியூ ரெஜிமுக்கு போகிறது தான்.
நீங்கள் வந்து ஹவுசிங் லோன் எதுவும் இல்லை, பெருசாக எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் நீங்கள் எதுவும் பண்ணல, அண்ட் உங்கள் சேலரி வந்து 12 lakhs கீழே தான் இருக்குன்னா, இட்ஸ் பெட்டர் டு பி இன் யூஎஸ். சார் நெக்ஸ்ட் வந்து பேங்க்ல நிறைய சேஞ்சஸ் வந்துருக்கு. இல்லை இதுலேயுமே இன்னொன்று இருக்குது, இன்னும் 2-3 பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த சவரின் கோல்ட் பாண்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, எஸ்ஜிபி, நம்ம ஆர்பிஐ கிட்ட வாங்குறோம் இல்லையா, அதுலேயுமே சில சேஞ்சஸ் வந்திருக்கு. அதில் வந்து நீங்கள் வாங்கிட்டு மெச்சூரிட்டி வரைக்கும் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா டேக்ஸ் ஃப்ரீ. பிளஸ் நீங்கள் ஒரு 5 வருஷம் கழிச்சு நீங்கள் மார்க்கெட்டில் விற்றீங்கன்னா யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு வந்து டேக்ஸ் கேபிட்டல் கெயின் ஆகும் 12.5%. ஸோ அதனால அதில் ஒரு சேஞ்சஸ் இருக்குது. பட் நீங்கள் மெச்சூரிட்டி வரைக்கும் வச்சுருந்தீங்கன்னா தெர் இஸ் நோ டேக்ஸ். அப்புறம் இனிமே நோ ப்ரீவியஸ் இயர், அசஸ்மெண்ட் இயர், ஃபினான்ஷியல் இயர் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஒன்லி டேக்ஸ் இயர் அப்படின்ற ஒரு வேர்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ டேக்ஸ் இயர் தான் இனிமேல் நம்ம எல்லாருமே சொல்லணும். ஸோ இந்த சேஞ்சஸ்லாம் வந்துட்டு ஒரு மெயினாக ஒரு காமன் பீப்புளுக்கு அஃபெக்ட் ஆகிற சேஞ்சஸ். அது வந்து இன்கம் டேக்ஸ் சேஞ்சஸ். இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்ப்போம். ஸ்டாக் மார்க்கெட் நம்ம எல்லாருக்குமே தெரியும், இன்னிலேருந்து எஸ்டிடி வந்து அப்ளிகபிள் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஃபியூச்சர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 0.02% இருந்து 0.05% போகுது. ஆல்மோஸ்ட் 150% இன்க்ரீஸ் ஆகுது. எஸ்டிடி சார்ஜஸ் ஜாஸ்தி ஆகுது. அதே மாதிரி ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா 0.125%லேருந்து 0.15 ஆகுது. ஆல்மோஸ்ட் 200% இன்க்ரீஸ் ஆகுது. இது வந்து ஒரு மேஜர் ஹிட் தான் ஃபார் ஆல் தோஸ் பீப்புள் ஹூ ட்ரேட் இன் எஃப்என்ஓ. ஓகே, ரெண்டாவது சேஞ்சஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்ஜின் ட்ரேடிங். அதாவது 50% மார்ஜின் நம்ம கொலாட்ரலாக இருக்கோம்னா பேலன்ஸ் 50% அதோட கேஷ் ஈக்குவலண்ட் அவங்களுக்கு எப்படியா வச்சுக்கணும். ஓகே, ஸோ அது ஒரு மேஜர் சேஞ்சஸ். அண்ட் ஃபண்டிங் பண்ணுறாங்க இல்லையா, ப்ரோக்கர்ஸ் ஃபண்ட் பண்ணுறாங்க ட்ரேட் பண்ணுறது, அதுலேயுமே ஆர்பிஐ நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அந்த இடத்துலையுமே கொஞ்சம் மார்ஜின் ட்ரேடிங் பண்ணுறதெல்லாம் இனிமேல் போகும். அதனால அதுவும் அஃபெக்ட் ஆகும். அப்புறம் ஏபிஐ ட்ரேட், ஓகே, இந்த ஆல்கோ ட்ரேடிங், ஏபிஐ ட்ரேடிங், அதுலேயுமே நிறைய ஸ்ட்ரிக்டர் ரூல்ஸ் கொண்டு இருக்காங்க. அவங்கள ரிஜிஸ்டர் பண்ணணும், இவ்வளோ ட்ரேட்ஸ் தான் போடணும் அப்படின்னு ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ப்ரோக்கிங் சைடில் இருக்கிற சேஞ்சஸ். அப்புறம் பார்க்கும்போது பேங்கிங், அதுதான் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பேங்கிங்கில் மேஜர் சேஞ்சஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேஷ் டெபாசிட். ஓகே, கேஷ் டெபாசிட் வந்து நீங்கள் மோர் தேன் 10 lakhs per annum டெபாசிட் பண்ணிங்கன்னா உங்களோட இன்கம் டேக்ஸ் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா 50,000 வரைக்கும் மேலே பண்ணாலே ஐடி கேட்பாங்க. இப்போ அப்படி கிடையாது. பர் annum 10 lakhs மேலே நான் டெபாசிட் பண்ணேன் அப்படின்னா ஐ ஹேவ் டு ப்ரொடியூஸ் மை இன்கம் டேக்ஸ், ஐ மீன் பேன் கார்டு. அதே மாதிரி பர் annum 10 lakhs மேலே நான் வித்ட்ரா பண்ணாலும் ஐ ஹேவ் டு ஷோ மை பேன் கார்டு. ஓகே, இது ரெண்டு மேஜர் ரூல் வந்து பேங்கிங் சிஸ்டம் வந்து இருக்குது. அதே மாதிரி என்னோட ப்ராப்பர்ட்டி வேல்யூ 20 lakhs மேலே இருந்தது அப்படின்னா தென் ஐ ஹேவ் டு ப்ரொடியூஸ் மை பேன் கார்டு. ஓகே, இது வந்து பேங்கிங் சிஸ்டம் இருக்குது. இப்போ ஃபைனலாக பார்க்கும்போது பேன் அப்ளிகேஷன், அது ரொம்ப முக்கியம். ஸோ பேன் அப்ளிகேஷன் அதுவும் இனிலேருந்து ரூல் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நான் வந்து புதுசாக ஒரு பேன் அப்ளை பண்ணுறேன்னா என்னோட ஆதாரை வச்சு நான் அப்ளை பண்ணுவேன் நேற்று வரைக்கும். ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்க, ஆதார் மட்டும் போதாது, மற்ற டாக்குமெண்ட்டு கேட்குறாங்க. ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸில் வந்து ஓட்டர் ஐடி கேட்குறாங்க, இல்லை டிரைவிங் லைசன்ஸ் கேட்குறாங்க, இதெல்லாமும் வைக்கணும். இப்போ டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப்க்கு வந்து நான் பர்த் சர்டிஃபிகேட் கேட்குறேன். ஸோ மாதிரி அடிஷ்னல் டாக்குமெண்ட்ஸ் நிறைய கேட்குறாங்க. அதே மாதிரி பேனில் ஆதாரில் இருக்கிற நேம் தான் பேன்லேயும் உங்களுக்கு நீங்கள் கேட்கணும். நீங்கள் பேனில் வேறு மாதிரி கேட்டிங்கன்னா ரிஜெக்ட் ஆகிடும், பேனே ரிஜெக்ட் ஆகிடும். ஸோ பேசிக்லி உங்களோட பேனில் இருக்கிற நேமும் ஆதாரில் இருக்கிற நேமும் இனிஷியலோட இருக்கோ இல்லையோ ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லைன்னா உங்களுக்கு பேனே வராது. ஸோ இப்போ ஆல்ரெடி எடுத்துருக்கவங்களுக்கு அது சேஞ்சஸ் பண்ணணும். ஸோ எடுத்துருக்கவங்களும் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பேனோட நம்ம வந்து பேன் கார்டு பேஸ் பண்ணி தான் இப்போ நிறைய நம்மளோட கேவிசி எல்லாமே நடந்தது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா பேன் பேக் எண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது பேன் டேட்டா பேஸில் நம்ம பேர் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அந்த பேரும் உங்களோட ஆதார் நேமும் ஒன்றா இருக்கும். ஓகே, அது ரெண்டும் ஒன்றா இருந்தால் தான் உங்களோட கேவிசி எல்லாமே வேலிடேட் ஆகும், இல்லைனா எல்லாமே ரிஜெக்ட் ஆகும். ஸோ இனிமேல் பேன் கார்டை விட பேன் பேக் எண்டில் என்னோட நேம் என்ன இருக்குது நம்ம லாகின் பண்ணி பார்த்தா தான். ஸோ இதை தவிர இந்த ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக இல்லாமல் ஐஆர்சிடிசி புக்கிங்லேயும் நிறைய சேஞ்சஸ் வந்துருக்கு இன்னிலேருந்து இல்லாமல். ஃபஸ்ட்டு சேஞ்சஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேன்சலேஷன். இப்போ நம்ம ஒரு 8 hours நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த காசுமே வராது. இப்போ உங்களோட ட்ரெயின் வந்து 8 மணி, நீங்கள் மத்தியானம் 1 மணிக்கு ஏதாவது ஒரு வீட்டில் ஒரு எமர்ஜென்சி வந்துச்சு நீங்கள் கேன்சல் பண்ணால், அப்போ நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ரீஃபண்டும் வராது. ஸோ 24 to 8 hours நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா 75% வரைக்கும் உங்களுக்கு ரீஃபண்ட் வரும். 72 to 24 hours நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா 25% போகும், மிச்சம் 75% வரும். ஓகே, 72 hours முன்னாடி பண்ணிடலாம். அதாவது 3 நாளுக்கு முன்னாடி நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா அந்த கேன்சலேஷன் சார்ஜஸ் போக என்டையர் அமௌண்ட் உங்களுக்கு ரீஃபண்ட் வரும். ஸோ இந்த ரூலை கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி டக்கல் புக்கிங்கில் ஃபஸ்ட்டு 30 minutes நம்மளுக்கு, அதாவது நம்ம ரீட்டைல் யூசர்ஸ்க்கு நம்ம கொடுத்துருக்காங்க.
அதுக்கப்புறமா தான் ட்ராவல் ஏஜென்ட்டுக்கெலாம் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அது ஒரு நல்ல விஷயம். தக்கல் புக்கிங்லாம் இனிமேல் கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம். அதே மாதிரி லாகின் பண்ணும்போது ஆதார் பேஸ்ட் ஓடிபி வச்சு தான் லாகின் பண்ணுறோம். ஏன்னா இப்போ லாகினே பார்த்தீங்கன்னா 3 கோடி லாகின் ஐடி வந்து டூப்ளிகேட் லாகின் ஐடியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் இப்போது வந்து எலிமினேட் பண்ணிவிட்டு ஸோ லாகின் பண்ணும்போது ஆதார் பேஸ்ட் லாகின் ஐடி வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் ஒரு நல்ல விஷயம். நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக ரிசர்வேஷன் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் ஐஆர்சிடிசி சைட்லேருந்து நம்மளுக்கு இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ ரொம்ப அழகாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க வியூவர்ஸ்க்கு. திரும்பி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.